ஒரு சென்சிட்டிவான விஷயத்துல மாட்டின அறிமுகம் இல்லாத பழக்கம் இல்லாத யாருனே தெரியாத ஒரு பையன். அந்த பையனுக்காக எவனாவது ஒரு 10 வருஷம் தன் வாழ்க்கையே பணைய வைப்பானா? அதாவது அதுக்காக ஜெயிலு, வழக்கு, கேஸு, வாய்தா. இப்போ விடுதலை ஆயிட்டேன், இந்த 10 வருஷம் யாராவது தன் வாழ்க்கையை ரிஸ்க்ல வைப்பாங்களா? நான் வச்சிருக்கேன். இது மட்டுமா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 10 வருஷத்துல என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2015 சென்னையில் வெள்ளம். எப்படின்னா செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டாங்க. அப்போ ஜெயலலிதா உயிரோட வந்தாங்க. நான் சரியான மழை, அந்த நேரத்தில் மக்கள்லாம் தவிச்சிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரிஸ்க் எடுத்து உள்ள இறங்கிட்டேன். நிறைய பேரை காப்பாத்தினோம்னு போட் எடுத்துட்டு போய் நிறைய பேர் காப்பாத்தினேன். கிட்டத்தட்ட 2-3 மாசம் நான் நிறுத்தவே இல்லை. அங்க சென்னையில நிறைய பேர் காப்பாத்தினது இல்லாம சிதம்பரம், கடலூர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடத்துக்கும் போய் நிறைய ஹெல்ப் பண்ணேன். அதுல வந்து இப்போ நான் மழை வெள்ளம் அப்படி கழுத்துக்கு மேலதான் இருந்தது, நீந்தி தான் போனேன். ஒரு ட்ரைனேஜ் மூடி திறந்துருந்தா கூட உள்ள போய் அன்னைக்கு காலியா இருப்பேன். அடுத்தது 2018 கேரளா வெள்ளம். கேரளா வெள்ளம் இல்லை, கேரளா நிலச்சரிவு. அப்போ என்னாச்சு அப்படின்னா, இங்கேருந்து 2 லாரியை எடுத்துட்டு போனோம். ஒரு லாரியை முதல்ல எடுத்துட்டு போய் நிலச்சரிவால பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய், அதுவும் தமிழர்கள் அதிகமாக வாழற இடம் மூணாறு இந்த மாதிரி பகுதின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல என்னென்ன உதவ முடியுமோ நிறைய ஹெல்ப் பண்ணேன். அது இல்லாமல் அந்த நிலச்சரிவுல ஒரு கல்யாணம் நின்று போச்சு. அதாவது அவங்க சீதனம் இதெல்லாம் மண்ணுக்குள்ள போஞ்சு போச்சு. நான் வந்து அதுக்கான மூவ்மெண்ட் எடுத்து அந்த சீதனத்தை நானா வாங்கி கொடுத்து அப்புறம் அந்த கல்யாணத்தையே நடத்த வச்சிருக்கோம். அந்த ரிஸ்க்குன்னு, அதாவது ரொம்ப பாதிக்கப்பட்ட இடம் அப்படின்னு தெரிஞ்சும் உள்ள போனேன், ரிஸ்க்குன்னு தெரிஞ்சும். அதே வருஷத்துல 2018 கஜா புயல். அப்போ வந்து புயல் அடிக்குது, நான் நாகப்பட்டினத்துல இருந்தேன். அப்போ என்னாச்சு அப்படின்னா, கரண்ட் கம்பம்லாம் இடிஞ்சு விழுந்து வீடெல்லாம் ரொம்ப சிக்கலா போயிடுச்சு. அப்படின்னா அங்க இருக்க ஆளுங்களை நான் சேர்த்துக்கிட்டு அங்க வீடுகளை அந்த வீடுகளை புனரமைக்கிறது. அப்புறம் வந்து கரண்ட் இல்லாம ரொம்ப நாளா இருந்தது. அதனால வந்து வெளியே என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அந்த சோலார் பல்பை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு விநியோகம் பண்ணது. இது மாதிரி அப்பயும் ரொம்ப ரொம்ப நாளா இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுவும் ரிஸ்க் தான். அதாவது ரொம்ப ரிஸ்கான இடத்துல எங்க காலை வைக்கிறோம், என்ன பண்றோம். அது மழை வெள்ளம். இது வேற நாகப்பட்டினத்துல பண்ணது. மழை வெள்ளம், தண்ணி தேங்கி இருக்கும். எங்க ரிஸ்கான இடமோ அந்த இடத்த பார்த்து உதவுனேன். அப்புறம் 2021 நினைக்கிறேன், கொரோனா டைம். அப்போ நான் கண்ணகி நகர்ல தங்கியிருந்தேன். ரொம்ப ரிஸ்கான ஏரியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க, குடிசை மாற்ற வாரியம் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. அந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு உதவி பண்றேன். இப்போ அப்பதான் எனக்கு வந்து ஹெப்பாட்டிட்டிஸ்ங்கிற ஒரு நோய் தாக்கப்பட்டு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்த, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தது. அந்த 4 மாடி மொத்தம். அது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். லிஃப்ட் இருக்காது. மொத்தம் 4 மாடி. ஒவ்வொரு மாடியிலும் ஏறி இறங்கி அரிசி, பருப்பு, காய்கறி என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் கொடுத்தேன். ரிஸ்க் தான். அதாவது எல்லாரும் வீட்டில் அடைஞ்சிருக்கும் போது, கொரோனா தாக்கிறமோங்கிற பயம் இருக்கும் போது, நான் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவணும். அடுத்தவங்க அதான் சொல்றேன்ல, யாருனே தெரியாதவங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறது இன்னும் நிறைய இருக்கு. இந்த லாக்டவுன், ஃபர்ஸ்ட் லாக்டவுனும் சரி, செகண்ட் லாக்டவுன் சொல்லி ஒரு நாள் கூட நேரத்தில் தொடர்ந்து நான் யாருக்காவது நிவாரணம், அப்புறம் சேவை இது மாதிரி பண்ணிட்டே இருந்தேன். அதுல ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா, அந்த இடத்துலயே நான் இருக்கிற கண்ணகி நகர்லயே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, செடி மரம் இந்த மாதிரி நிறைய வகைகள் நட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல எம்டி லேண்ட் இருந்தது. அதை சீரமைச்சு அதுல வாலிபால் கிரவுண்ட் வச்சிருந்தேன். அந்த இடத்துல பண்ணாங்க, போலீஸ் ஏதோ சண்டை வந்து அந்த வாலிபால் கிரவுண்டையே துவம்சம் பண்ணிட்டாங்க, அடிச்சு உடச்சிட்டாங்க. நான் என்ன பண்றேன், முக்கியமான இடத்துல என்னென்ன பண்ணுமோ மெயில போட்டு ட்விட்டர்ல டேக் பண்ணி பெரிய பெரிய அதிகாரிகளை டேக் பண்ணி இது மாதிரி எப்படி உடைக்கலாம் அப்படின்னு கேட்டு போலீஸ்காரங்களே கொண்டு வந்து அதை மறுபடியும் அந்த இடத்துல நான் வாலிபால் கிரவுண்டு நட வச்சேன். ரிஸ்க். ஏன்னா போலீஸை பகிச்ச கூடாது. போலீஸை பகிச்சுன்னா வச்சிங்களேன், கையை உடைப்பாங்க. ஏன்னா என்ன உடைச்சிருக்காங்க, கையை உடைப்பாங்க, அப்புறம் கொண்டுருவாங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். இருந்தாலும் ரிஸ்க் எடுத்தேன். அப்புறம் எல்லாரும் வீட்டில் அடைஞ்சு கிடந்த போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆக்சிஜன் சிலிண்டர் அதை எடுத்துக்கிட்டு எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு இடத்துல ஆக்சிஜன் ஃபில் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுக்குறது. அப்படியே பைக்ல எடுத்து வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தேன். அதுல ஒரு பொண்ணு எப்படின்னா, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருந்த ஒரு பொண்ணு. நான் எதாச்சியா ஒரு அம்மாவை பார்த்தேன். நான் நிவாரணம் கொடுக்கும்போது ஒரு அம்மாவை பார்த்தேன். அவங்க அழுதுகிட்டே போனாங்க, ஒரு தம்பதிகள். என்ன சிக்கல்னு கேட்ட போது, இந்த மாதிரி என் பொண்ணு வந்து இறக்குற கண்டிஷன்ல இருக்கு, எங்கள்கிட்ட ஆக்சிஜன் இல்லை அப்படின்னாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆக்சிஜனை ரெடி பண்ணி கொடுத்து அவங்க கையில ஒரு 17,000 ரூபாய் காசையும் கொடுத்து அந்த பொண்ணை வந்து காப்பாத்திட்டேன். அந்த பொண்ணை நானே காப்பாத்தி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கையாலேயே நிவாரணம் கொடுக்க வச்சேன். இதெல்லாம் ஒரு ஃபீலிங். இது அந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பேர் அந்த நேரத்தில் நான் ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் கொடுத்து காப்பாத்தினேன். என்னென்ன பண்ண முடியுமோ அந்த டைம்ல நிறைய பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் அதில் பண்ணேன். எப்படின்னா, ஒருத்தர் வந்து டிஎம்கேல இருக்கவர். கொள்கையில வந்து எனக்கு உடன்பாடு இல்லை தான். இருந்தாலும் வந்து உங்களால ரத்தம் கொடுக்க முடியுமா, இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அந்தாண்ட இருந்தாங்க, யாருமே ரத்தம் கொடுக்க முன் வரல.
உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஒரு வயதான ஒருத்தர் நபருக்காக கேட்டிருந்தாரு. இதுல வந்து என்னால, அதாவது இப்போ கொள்கை இதெல்லாம் தாண்டி என்னால காப்பாற்ற முடியும், என்னால் ரத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னா போக வேண்டியதுதான். நான் போனேன். இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர், அப்போ லாக்டவுன் போட்டிருந்தாங்க. அதாவது இது எதுலையும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி லாக்டவுன் போட்டிருந்தாங்க. அந்த டைம்ல நான் போனேன். 15-16 கிலோமீட்டர் போய் அந்த இடத்துல அவருக்கு ரத்தம் கொடுத்துட்டு திரும்பி வந்தேன். இதெல்லாம் உள்ளூர் உள்ள ஒரு ப்ரெஷர். ஆஹா, நம்மளால ஒருத்தங்களை காப்பாற்ற முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு திருப்தி. காப்பாத்தினேன், ரத்தம் கொடுத்தேன். அதுவும் கொரோனா டைம்ல ரத்தம் கொடுக்கறது நான் நிறைய தடவை கொடுத்துருக்கேன். ஆனா கொரோனா டைம்ல யாருமே கொடுக்க முன்வாத நேரத்துல கொடுத்துருக்கேன் அப்படின்னா ப்ரௌட் மை செல்ஃப். சரி, வருமானத்துக்கு என்ன பண்ற அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நான் வந்து ஃபுட் டெலிவரி ஜொமேட்டோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்பையில இருந்து. அங்கே சோழிங்கநல்லூர் ஜோன், அதாவது சென்னையில் சோழிங்கநல்லூர்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஜோனில் வந்து ஒரு 1300 பேர் வேலை செய்வாங்க. அதில் ரேங்கிங்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். நிறைய ஆர்டர் பார்க்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க், 2வது ரேங்க், 3வது ரேங்க் இருக்கும். நிறைய ஆர்டர் பார்த்தா எத்தனை ரேங்க் பார்த்துருக்கானோ அது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க். மேக்ஸிமம் நான் அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் இருப்பேன். அதாவது நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வேன். அது பண்ணிட்டு இருந்தேன். அந்த வேலை செஞ்ச காசை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தீபாவளி டைம் வருதுன்னா அங்கே வந்து போகிற வழியில் இந்த கடலூர் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த டென்ட்டு போட்டு இருப்பாங்க. டென்ட்டு போட்டு வீடு இல்லாமல் இருக்க குழந்தைங்களாம் இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு போய் நான் காசு செலவு பண்ணுவேன். மீன்ஸ் எப்படின்னா வெடி நிறையா வாங்கிட்டு போவேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா குழந்தைங்களும் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன். அது ஒரு திருப்தி, அது ஒரு உள்ளார ஒரு ப்ரெஷர். அது நல்லா இருக்கும். அது அடுத்து ஒரு பிரியாணி கடை ஒன்று போட்டிருந்தேன். பிரியாணி கடை போட்டு அதில் வர ஒரு 1000-2000 லாபத்தை எடுத்து கொண்டு போய் இந்த ராம்குமார் கேஸ் எப்படியாவது நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக, நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காசை எடுத்துட்டு கொண்டு போய் ராம்குமார் வழக்கறிஞர்கிட்ட கொடுத்துருக்கேன். அவரே சொல்லியிருப்பாரு, இந்த வழக்குல நிறைய உதவி பண்ணது திலீபன் தான் அப்படின்னு, தட்டுக்கடை போட்டு உதவி பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதாவது இப்போ ராம்குமார் வழக்கில் ராம்குமாருடைய பெற்றோர்களே அவங்களுடைய குடும்பமே வந்து மனசோர்வில் வந்து இருக்கிற நேரத்தில் அந்த வழக்கை எப்படியும் நாங்கள் வந்து மேலோங்கி எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்து மீண்டும் தொடர்ந்து நடத்துவதனால என்னையும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் அதற்கு மீண்டும் வந்து உயிர் கொடுக்குற மாதிரி யார் இருக்கான்னா, வெளியே வந்து திலீபன் மகேந்திரன்ற ஒரு பையன், அவங்க ஒரு சாதாரண தட்டுக்கடை வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பிரியாணி போட்டுக்கிட்டு தெருவில் வச்சு பிரியாணி விற்று அதில் வர 1000-2000 ரூபாயை இந்த வழக்கிற்காக முழு மூச்சாக வந்து அதிகமாக செலவழிக்கிறது. நானும் என்னுடைய உழைப்பு, அவங்க கொண்டு வந்து கொடுக்குற காசு, இதில் வச்சு தான் நாங்கள் வந்து இந்த வழக்கவே மேலோங்கி நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ இவரையும் இது பண்ணியாச்சு. இவனை ஏதாவது பண்ணணும்னு நினைக்காங்க. அப்போ தான் அந்த வழக்கு பழைய வழக்கை அவங்க எடுக்காங்க. என்னன்னா உதவணும். இது வந்து உள்ள இருக்கிற ஒரு ப்ரெஷர். திரும்ப அதையே சொல்றேன்ல, இல்லை அது வந்து அந்த அல்ட்ரினோ என்னமோ ஒரு சுரக்கும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் நல்லது செய்யும் போது எனக்கு உள்ள இருந்து அப்படியே என்ன ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எஸ், சரி, உதவி மட்டும்தான் பண்ணியிருக்கேன், வேற என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான உதவி பண்ணியிருக்கேன், அதெல்லாம் மறந்துட்டேன். இது இல்லாமல் ஜெயிலுக்கு வேற போயிருக்கேன். என்னென்ன ஜெயிலுக்குன்னா, இந்த அமெரிக்கன் எம்பசியில் ஈழத்தமிழர் பிரச்சனையில அமெரிக்கா வந்து இலங்கைக்கு ஆதரவா இருந்தது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்றோம் 4-5 பேர் இருந்தாங்க பசங்க இருந்துட்டு, ஒரு கூட்டமைப்பு, மாணவர் கூட்டமைப்பு மாதிரி. அதுல வந்து அது பேர் என்ன, அமெரிக்கன் எம்பசி இருக்கு, ஸ்டெல்லிங் ரோட்ல இருக்கு. அந்த ரோட்ல வந்து முதல்ல வந்து இது மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அடுத்த நாள் ஒரு 2-3 நாள் கழிச்சு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குற மாதிரி மொத்தம் 5 பேர், ஒருத்தவங்க பேட்டி கொடுக்குற மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து தற்கொலை முயற்சி பண்ற மாதிரி பெட்ரோல் ஊத்திட்டு இது பண்றாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அது பேர் என்ன, செப்டி டேங்க் இருக்கு தெரியுமா? செப்டி டேங்க்ல உள்ள இந்த கழிவு இருக்கும், மனுஷன் கழிவு, அதாவது கக்கூஸ் போறீங்களா, அதெல்லாம் உள்ள வந்து சேரும். அதை வந்து கேரி பேக்ல எடுத்து ஃபில் பண்ணிக்கிட்டு அதை வந்து 4-5 பொட்டலமா கட்டிட்டு கொண்டு போய் அடிக்கிறேன், உள்ள எடுத்துட்டு போய். அப்ப எனக்கு 24 வயசு தான். அடிக்கும்போது எதிர்ப்பு தெரிவு இருக்குது. அடிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, என்ன குண்டதான் வீசுறான் அப்படின்னு சொல்லி அங்கே அது எப்பயும் துப்பாக்கி ஏந்தி அமெரிக்கன் எம்பசினா எப்படி இருக்கும், ரொம்ப பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு நிற்பாங்க. இவன் குண்டதான் வீசுறான்னு சொல்லி சுட்டுருந்தாங்கன்னா வச்சுக்க, அன்னைக்கே காலி. இது மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து மக்களை நேசிக்கிறவங்களால தான் இதெல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி 2015 அந்த காலகட்டத்தில் 2016 ஜனவரி 29 ஈகி முத்துக்குமரன், அது ஈழத்தமிழர் அந்த விஷயத்தை படித்தவங்க தான் இந்த மாதிரி விஷயம்லாம் புரியும். ஈழத்தமிழர் இறந்த நாளில் கொடியை கொளுத்தினேன், தேசிய கொடியை கொளுத்தினேன். அதாவது இந்தியாங்கிறது உழைக்கும் மக்களுக்கு எதிரானது, ஒடுக்கப்பட்ட இனங்களின் சிறக்கூடாரம் அப்படிங்கிற மாதிரி எழுதி இந்திய கொடியை கொளுத்தினேன். அதுக்கு வந்து அப்படியே கொதிக்கிறாங்க, இப்பயும் கொதிச்சு போய் இந்த மாதிரி இவனை வெட்டணும் குத்தணும், நான் பண்ணதில் 1% கூட பண்ணியிருக்க மாட்டானுங்க, இருந்தாலும் இவனை வெட்டணும் குத்தணும், இவனை வந்து அது போல பேசணும், அப்படியே நிறையா பண்ணானுங்க. அப்புறம் அந்த கூட்டு மனசாட்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அதுக்காக கொண்டு போய் என் கையை உடைச்சாங்க, லத்தியால இந்த பாதத்தில் அடித்து உடைச்சாங்க, அதுக்கப்புறம் விரல பின்பக்கம் இழுத்து முறிச்சாங்க, எல்லாம் போலீஸாக பண்ணது.
அதுல வந்து ஹை செக்யூரிட்டி பேக்ல ஜெயில 30 நாள் இருந்தேன். இதுல சொன்னல முதல்ல அமெரிக்கன் எம்பிசியை தாக்குனேன் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு 18 நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் ராம்குமார் கேஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 25 நாள், அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் ஜெயில இருந்தேன். எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது பணமா உதவி பண்றதோட எனக்கு எப்படின்னா அவங்களுக்கு ஒரு தொழிலா ஏற்படுத்தி கொடுத்துட்டா எனக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கும். நிறைய பண உதவி பண்ணியிருக்கேன், அது வேற மேட்ரு. எப்படி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ உதவி கேட்கறாங்க, உங்களால என்ன பண்ண முடியும், அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு திருநங்கைகளுக்கு வந்து ஹோட்டல் வைக்கிறதுக்கு அது சின்ன தட்டுக்கடை போடுற மாதிரி அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட அந்த தட்டு வண்டியை தள்ளிட்டே வந்து அவங்கள்ட்ட கொடுத்து பாத்திரப்பட்டெல்லாம் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணேன். அப்புறம் ஒருத்தர் இருந்தார், கால் வந்து செயலிழந்தவர். இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து இந்த கொத்தனார் வேலையிலேருந்து மேலேருந்து கீழே வந்து கால் செயலிழந்து போயிடுச்சு. அவருக்கு வந்து அந்த ட்ரில்லிங் மிஷினு அப்புறம் அதுக்கு தேவையான இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவரும் வந்து இப்போ கடைய ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு சைக்கிள் ஒன்று வச்சிருந்தாரு, அதாவது கால முடியாதவர், அவருக்கு வந்து அந்த சைக்கிள்லேயே செட்டப் ஒன்று உருவாக்கி கொடுத்தேன். அப்புறம் ஒரு இதே வாய்தாவுக்கு போகும்போதே ஒரு லேடியை ஒருத்தங்களை பார்த்தேன். அவங்க வந்து 6 மணி அதாவது காலையில 9 மணிலேருந்து சாயந்தரம் 9 மணி வரைக்கும் நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு 6000 சம்பளம், 6000 ஒழுங்கா கொடுக்கறது கிடையாது. அப்புறம் என் மூலம் தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு வசந்தங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து ஒரு 15,000 சம்பளத்துல இது மாதிரி என்னால முடிஞ்ச நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு எப்படின்னா பிரபாகரன் சொல்லுவாரு, சொல்லை விட சிறந்தது செயல் அப்படின்னு. எனக்கு வந்து ஆக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும், அதாவது செயல்படுத்துறது தான். அதுக்காக நான் வந்து பேச்சு திறமை அப்படிங்கிறது பேச வேண்டிய இடத்துல பேசுவேன். அந்த ராம்குமார் விஷயத்துல கூட இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேட்டி கொடுங்க அப்படிங்கும் போது அந்த விஷயத்தை பத்தி நான், அதாவது ராம்குமாரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கடன்னு சொன்னேன். அதாவது திக்கி திணறி எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல், ஏன்னா நம்ம விஷயம் வந்து ஏற்கனவே மைண்ட்ல இருக்கு, சொல்ல போறது தெரிஞ்ச விஷயம் தான் அப்படிங்கும் போது கடன்னு சொன்னேன். அது கூட நிறைய சேனல்ல ஒரே விஷயத்தை பார்த்தா திரும்ப பேசும். ஏன்னா ஒரே விஷயத்த இப்போ பொய்ங்கிறத மாத்தி பேசணும், உண்மைங்கும் போது ஒரே விஷயம் தான் அப்படிங்கும் போது அதை பத்தி நான் பேசினேன். நிறைய சேனல்ல நிறைய வியூஸ் போயிருக்கு, நிறைய சேனல்ல நான் பேட்டி கொடுத்துருப்பேன் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி டிபேட் அப்படிங்கிறது வந்து டிபேட் ரைட், விவாதம். அந்த சவுக்கு சங்கர் இவங்களோடலாம் விவாதம் பண்ணேன். சவுக்கு சங்கர், கிரைம் செல்வராஜ், இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் விவாதம் பண்ணேன். விவாதம் பண்ணும்போது நம்மள்ட்ட உண்மை இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும், அதனால அங்கேயும் அவங்களை நாக் அவுட் பண்ணேன். ரிஸ்க் எடுத்திருக்கேன். அதாவது ராம்குமார் விஷயம் மட்டும் இல்லை, நிறைய விஷயத்துல ரிஸ்க் எடுத்திருக்கேன். இப்போ வந்து போலீஸை பாசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இது சென்னை வெள்ளத்துல எப்படி நீந்தி போய், அப்புறம் இது மாதிரி நிறைய விஷயம். இதெல்லாம் யாருன்னே தெரியாதவங்களுக்கு இது ஒரு போதை. யாருன்னே தெரியாதவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ஒரு வகை ஒரு சுரக்கும். அது பேரு அல்ட்ரினஸோ என்னமோ ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது மாதிரி ஒரு சுரப்பி ஒரு நல்ல இது பண்ணும்போது எனக்கு அப்படியே நல்லா இருக்கும். அதாவது உதவிங்கிறது சில பேர் பண்ணுவாங்க, வருமானம் வரும் அதுலேருந்து ஒரு 10% வருமானம் வரும் அதுலேருந்து ஒரு 10% எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவே பெரிய உதவி அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. அவங்கள ஒரு கடவுளா நினைச்சுப்பாங்க. அப்படி கிடையாது. நான் அப்படியும் இருக்கலாம், சரி வச்சுக்கலாம். ஆனா நான் எப்படி அப்படின்னா, நான் என் உசுரை ரிஸ்க் பண்ணுவேன், என் உயிரை ரிஸ்க் பண்ணுவேன். நான் இதுல ஒரு விஷயத்துல கூட கொஞ்சம் ஏதாவது தப்பா நடந்திருந்தா கூட உயிர் போயிருக்க வாய்ப்பு அதிகம். த டிஃப்ரெண்ட் ப்ரீடு. இது எப்படி அப்படின்னா, மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் என் வாழ்க்கையில நான் ஹீரோ. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு இயக்கமோ, அதாவது கட்சியோ, இல்லைன்னா ஒரு ஜாதியோ அப்படிலாம் சேர்ந்தெல்லாம் இது பண்ண ஒரே ஒரு ஆள், ஒன் மேன் ஆர்மி. 10 வருஷம் கேஸ் முடிஞ்சிடுச்சு, சரி இதோட நீ முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போற, நார்மல் லைஃப் வாழ போறியா அப்படின்னு சொல்லி நீ கேட்கலாம். இல்லை, நான் அடுத்த ரிஸ்க்கு நான் தயாராகிட்டேன். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது ரொம்ப வருஷம் பிளான், அதாவது விடுதலையான உடனே ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன், இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த பிளானை நான் பண்ண போகிறேன். அதை நான் அடுத்த வீடியோவில் என்னன்னு சொல்கிறேன்.